திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த மாலை ஆராதனையிலே கலந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல காணொளி ஊடாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலையில் கூட கர்த்தாவே நீர் அருமையாய் கூட்டி தயவாய் கூட்டி சேர்த்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காணொலி மூடாக ஆண்டவரே இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பொடுக்கிறோம். அப்பா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு, உங்களுடைய சமாதானம் உங்களுடைய ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாய் எங்கள் மீட்பர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் மீண்டுமாக வாசித்த வேத பகுதியிலிருந்து ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. 23ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். இல்லையா? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நாம் இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து கிருபையை குறித்து தான் அதிகமாக நாம் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்பொழுது 2 காரியங்களை குறித்து சொல்கிறார். பாவம், இன்னொன்று நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்தில் இதற்கு முன்பாக 14ஆம் வசனம் சொல்கிறது. ரோமர் 6:14 என்ன சொல்கிறது? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நன்றாக கவனிக்கணும். அப்ப பாவம் ஏன் மேற்கொள்வது என்றால், why sin overcomes, பாவம் ஏன் நம்மை மேற்கொள்கிறது? கீழ்ப்படியாமை. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கிறோம். அப்ப அதனாலதான் யோவான் 1:17 சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. நன்றாக கவனிக்கணும். நியாயப்பிரமாணம் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏன் நியாயப்பிரமாணம் கொடுத்தார் என்றால், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படினு. யூ ஹாவ் டு ஒபே த லாஸ். நியாய பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அது கீழ்ப்படும்படியாக தான், கீழ்ப்பட்டிருக்க வேண்டுமாகபடியாக தான் ஆண்டவர் அந்த நியாய பிரமாணத்தை நமக்கு கொடுத்தார். பாவம் உலகத்திலே பிரவேசிக்க காரணமாக இருந்தது என்ன? ஏன் பாவம் உள்ளே பிரவேசித்தது? இல்லையா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அநேகர் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் ஒன் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ், ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டார். என்ன கீழ்ப்படியாம போயிட்டாரு? ஒரே ஒன்று தான் சொன்னார். ஒரே ஒரு கட்டளை, ஒரே பிரமாணம் தான் கொடுத்தாரு ஆண்டவர். ஒரே ஒன்று தான் சொன்னார்.
அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். Because of one man's disobedience, the sin entered into this world. உலகத்துக்குள்ளாக பாவம் மனிதரை ஆண்டு கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால தான் நல்லா கவனிங்க, இங்கே பவுல் எழுதும்போது முதலாவது மரணம், இரண்டாவது ஜீவன். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்னவென்றால், ஆண்டவர் முதலாவது மரணத்தான் உண்டு பண்ணினார். God created death first. எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know that God first created death, then he created life? இல்லையா? வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். முதலாவது ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணிட்டார், லைஃபை வச்சிட்டார். இரண்டாவது நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை உண்டு பண்ணிட்டார். ஆனா கமாண்ட் என்ன கொடுத்துட்டார் பாருங்க. என்ன கமாண்ட்? 17ஆம் வசனத்துல என்ன கமாண்ட் கொடுத்தார் பாருங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஃபர்ஸ்ட் டெத் தான் சொல்லிட்டார். நீ நீ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் நீடித்து வாழ்வாய், உனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி இருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன சொல்லிட்டாரு? எல்லாத்தையும் புசிக்கலாம், இது ஒண்ணு தான் புசிக்கணும். நல்லா யோசிக்கணும். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தார்? இந்த ஒரே கட்டளைக்கு கீழ்ப்படியாமதுனால தான் பாவம் பிரவேசித்தது இல்லையா? மரணம். அதனால தான் எல்லா இடத்துலையுமே பாருங்க, முதலாவது மரணத்தை தான் சொல்றார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். சாலமோன் என்ன சொல்றார்? நீதிமொழிகள் 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் மரணம் எதுல இருக்கு? நம்ம வாயில தான் இருக்கு. ஜீவனும் எங்க இருக்கு? நம்ம வாயிலே வச்சுட்டார். நல்லா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கு. அப்ப நம்ம கையிலே வச்சுட்டார். இதற்கு முன்னாக பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது, இந்த பிரமாணத்தை கொடுக்கும் முன்பாகவே, கொடுத்த பிறகும் கொடுப்பதற்கு முன்பாகவும் ஆண்டவர் என்ன சொல்லி வைக்கிறார்? வாசிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 30:15. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும். பாத்தீங்களா? ஜீவனை வச்சிருக்கேன், நன்மை வச்சிருக்கேன், மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. See, everything God created in two pairs. ஒன்னு நல்லது, ஒன்னு கெட்டது. ஒன்னு ஜீவன், இன்னொன்னு மரணம். எல்லாத்தையும் சைட் பை சைடு ஒவ்வொன்றா வச்சிருக்காரு. முதலாவது கிரியேஷன்லயும் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் ஜீவ விருட்சம். அப்போ இதை வச்சிட்டார். 19ஆம் வசனம், அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று. பாருங்க, இதையும் வச்சிட்டார். ஜீவனையும் வச்சிட்டாரு. லைஃப் அண்ட் டெத், பிளஸிங் அண்ட் கர்ஸ், எல்லாத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிட்டார். அதனாலதான் நமக்கு God has given the sixth sense, ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது அறிவுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சொல்லுங்களேன். ஆறாவது அறிவு, வாட் இஸ் த சிக்ஸ்த் சென்ஸ்? பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன தெரியுங்களா? நன்மை எது, தீமை எது என்பதை பகுத்து அறிகிற அறிவு தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு நிறைய பேருக்கு இல்லை, சிக்ஸ்த் சென்ஸ். அதனால தான் தேவனை அறிகிற அறிவுன்னு இருக்கு. மனுஷனுடைய அறிவு வேற, தேவனுடைய அறிவு வேற. அதனால தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே நமக்கு முன்னாடியே வச்சிட்டார். எரேமியாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 21:8.
பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண உங்கள் வழியையும் முன்னே நான் ஜீவ வழியும் வைக்கிறேன், மரண வழியும் வைக்கிறேன். ரெண்டு விதமான வழிகளையும் வச்சுட்டேன். எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டார். டெத், he also created death. அதே போல God also created Satan. சாத்தான் தன்னாலே வரல, God created. கெடுத்து நிக்கிறவரையும் நான் சிருஷ்டித்தேன் என்றார். எல்லாத்தையும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் ஆண்டவர் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை உண்டாக்காமல் இருந்திருந்தா நம்ம எல்லாருமே எங்கே இருந்திருக்கலாம்? ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கலாமே இல்லையா? எதுக்கு அதை உண்டாக்கி அதை சாப்பிட வேணான்னு சொல்லி அதை சாப்பிட்ட பிற்பாடு அவனை துரத்தி விட்டு ஏதேன் தோட்டத்துக்கு அவனை வெளியே விரட்டினார் இல்லையா? எல்லாமே தேவன் ஆண்டவர் என்னன்னா மனுஷனை தன்னுடைய சாயலாய் உண்டாக்கி அந்த மனுஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்துட்டார், தனித்துவம் கொடுத்துட்டு அவனே டிசைட் பண்ண சொல்லிட்டார். யூ யுவர் செல்ஃப் டிசைட். இப்போ அதனால தான் நம்ம நிறைய பேர் we take wrong decision many times. டிசிஷன் அப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஐ ஷுட் நாட் ஹவ் டிசைடட், நான் இது செய்திருக்கூடாது. நம்ம நிறைய காரியம் தப்பு பண்ணிடுறோம் இல்லையா? தெரியாமல் செய்துடுறோம், சிலர் தெரிஞ்சு செய்கிறோம், சிலர் வேணும்னே செய்கிறோம். பர்பஸாக we are doing இல்லையா? அப்போ ஏன்னாக்கா இதை செய்துட்டு அப்புறமா நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஐயோ இப்படி நான் பண்ணிடக்கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாது. அதுக்கான நம்ம we are facing the consequences. அதுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், சந்தோஷமாக ஏற்றுக்கணும் இல்லையா? அப்போ இதனால தான் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றார், இதோ உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியை வச்சுட்டேன், மரண வழியும் வச்சுட்டேன். நீ சொல்லிட்டு எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 6:16 என்ன சொல்கிறது? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். வழிகளிலே நில்லுங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கெல்லாம் ஆஸ்திரேலியாலாம் வழி கேட்க முடியாது, ஏன்னா மேப்ஸ் வச்சு தான் போகணும். இப்போ முந்தி காலத்தில் நம்ம நடந்து போகும்போது வழியில் நிற்கணும். வழியில் யாரையாவது வழிப்போக்கர்கள் வந்தார்னா, ஐயா எப்படி போகுதுன்னு கேட்கும் இல்லையா? ஒருத்தங்க டவுட் கேட்டார் என்கிட்ட, இஸ் அ முஸ்லீம். அவர் கேட்டார், ஏன் நாங்கள் ஈசா நபியை நம்புகிறோம், நீங்கள் ஏன் முகமது நபியை நம்பலன்னு கேட்டார். நான் சொல்லுவேன், நான் கோச்சிக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு காட்டு வழியாக போகிறீங்க, பாதை ரெண்டாக பிரியுது இல்லையா? நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கீங்க. ஒன் ரோட் கோஸ் ஆன் த லெஃப்ட் சைடு, அதர் ஆன் த ரைட் சைடு. ஒன்று இடது பக்கம் போகுது, ஒரு வலது பக்கம் போகுது. அங்கே வலது பக்கத்தில் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான், இடது பக்கத்தில் ஒரு மனுஷன் டெட் பாடி இருக்குது. நீ யார்கிட்ட வழி கேட்ப? அவன் இயேசு உயிரோடு இருக்கவங்க தான் கேட்பேன். அதை தான் ஏன் நாங்கள் கேட்குறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார், முகமது செத்துட்டார். அவனால் பதில் சொல்லவே முடியல. சொன்னால் இட்ஸ் அ ஒன் வேர்ட் ஆன்சர், என்னை கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்குதுண்ணா. அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் அதனால தான் வச்சுட்டார். மரண வழியை வச்சிருக்கேன், ஜீவ வழியை வச்சிருக்கேன், வழிகளிலே நின்று go and stand. கேட்டு விசாரி. சில பேர் கேட்கறதே இல்லை, தான் தெரிஞ்சதை செய்வாங்க, தெரியாத கூட தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருவாங்க. அதில் தான் பெரிய பிரச்சனைகளை. கேட்கறது இல்லை, சொல் பேச்சு கேட்கறது இல்லை, தான் பேச்சு. சில பேர் சொல்லுவாங்க, என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அப்போ நாம் யோசித்து நாம் பார்க்க வேண்டும். அநேக ஆண்ட வேதம் எதற்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதனால தான் மரண வழி வச்சுட்டார். மரண வழி என்னது, என்ன ஜீவ வழின்னா என்ன? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு முன்னே மனுஷனை நோக்கி உனக்கு முன்னே மரண வழியும் ஜீவ வழியும் வச்சிருக்கேன். நீதிமொழிகள் 14:12 வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்ப மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, he will take his own decision. அவனுக்கு செம்மையாய் தோன்றும். நான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டபர்ன்,
அவங்க வந்து ஸ்டிஃப் நெக்னுவாங்க, அப்புறம் அவங்க வந்து ஸ்டோன் ஹார்ட்டட்னுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் ஹெட்னுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? யாரையுமே கேட்க மாட்டாங்க. மற்றவங்க நல்லது சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஒருத்தங்க நல்லது சொன்னால் கூட இவன் இப்படி சொன்னதுனாலே நான் வேற தப்பாக செய்வான். ஆனால் இப்போ என்ன வசனத்தை நாம் வாசித்தோம்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாயிருக்கும், நான் நல்லது தான் செய்கிறேன், நான் இதை தான் செய்வேன், இப்படி தான் செய்வேன், நான் யாரையும் கேட்க மாட்டேன், என் இஷ்டமாக தான் செய்வேன். செய்யும்போது த எண்ட், அதனுடைய முடிவு எப்படி இருக்கு? மரணத்துக்கு ஏற்றவான வழி. அதனால தான் ஆண்டு சொல்ற மரண வழி வச்சிருக்கேன், ஜீவ வழி. இப்போ ஜீவ வழினா என்ன? ஜீவ வழி எங்க இருக்கு? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. போதக சிட்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகத்தில் சிட்சைனா என்ன? கண்டிப்பு இல்லையா? ஒருத்தரை சிட்சிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்ல, சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாது. அப்போ கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அப்போ போதக சிட்சை என்று சொல்லும் பொழுது போதகத்திலே ஒரு சிட்சை, கடினமான பிரசங்கம், ஹாட் டீச்சிங்ஸ் இல்லையா? அப்போ ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தாரோ, இயேசு அன்பானவர் தான், அன்பே உருவானவர் தான் ஆண்டவர். ஆனால் அவருடைய பிரசங்கம் அப்படி இருந்தது. இஸ் a God of love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே பூரண பயம் இல்லை. தேவன் அன்பே தேவன். இந்து புராணம் சொல்றது அன்பே சிவம் சொல்றான் இல்லையா? அப்போ God is love. But what about his preachings and teachings? அவருடைய உபதேசம், கட்டளைகள் எப்படி இருந்தது? அது ஹார்டாக தான் இருந்தது. யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் ஆண்டவர் கடினமான உபதேசம் பிரசங்கம் பண்றார் இல்லையா? அப்போ முதல்ல இருந்தே அவருடைய ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, காஸ்பல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வாசிக்க அது உண்மையிலே ஒரு கண்டித்து உணர்த்துகிறபடியாக தான் இருக்கு. அப்போ இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? ஆண்டவர் சொன்னார், நான் போவேன் பரலோகத்தை, I go to heaven and I will send back the Holy Spirit. பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புறேன். இந்த பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டவராக இருப்பார்? யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். He will warn. என்னென்ன சொல்லி கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் செய்யாத, இது மாதிரி இங்க போவாத, அதை செய்யாத இல்லையா? அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்றார். அப்ப கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள், ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க இடமில்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப 3 காரியங்கள், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்து. அப்ப பரிசுத்த ஆவியானவரும் கண்டித்து உணர்த்துகிறார். பிதாவாகிய தேவனும் அப்படிதான் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு ஆண்டவர் ஜனங்கள் எல்லாம் கண்டிச்சு தான் உணர்த்தினார். போய் ஒவ்வொருத்தரையாக போய் நீ போய் சாதாரணமாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லலை இல்லையா? ஆனால் இப்போ நமக்கு வந்து நிறைய பாஸ்டருங்க வந்து அப்படியே இனிமையாக காதில் அப்படியே தேன் பாயிற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுறது, இல்லாட்டி ஐயோ ஜனம் வராதுன்னு இல்லையா? ஆனால் கடினமான உபதேசங்கள் ஏன் ஆண்டவருக்கு வச்சிருக்காருன்னா, உன்னை நேசித்து உன்னை வழி விலகி போகாம பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தை, ஒரு வசனம், ஒரு கண்டிப்பான வார்த்தை வந்த உடனே we need to realize, அதை உணர்ந்து
அது எதற்காக அந்த வார்த்தை வாயிலிருந்து சொல்லப்பட்டது, எதற்காக அந்த வசனம் வந்து நமக்காக சொல்லப்பட்டது என்று அதை உணர்ந்து மனம் திரும்பும்போது அங்கதான் கிருபை உண்டாகிறது இல்லையா? அப்போ இங்க நாம் பார்க்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ டெத்து சாதாரணமா பாவம் எப்படி மனுஷர்களை மேற்கொள்ளுது, பாவம்னா என்னன்னு நம்ம நிறைய பேருக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் வாட் இஸ் சின்னு கேட்டு பாருங்களேன். நிறைய பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் கூட பிலீவர்ஸ் வருவாங்க. இவ்வளோ நாளாக பிரசங்கம் கேட்குறீங்களே, கேன் யூ டெல் மீ எ சிங்கிள் வேர்ட் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர், வாட் இஸ் சின் சொல்லுவாங்க. இல்லை பிரதர் பாஸ்டர், சினிமா பார்க்குறது பாவம், டிவி பார்க்குறது பாவம், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது பாவம், இதெல்லாம் பாவம். பைபிள் அப்பா சொல்லலையப்பா. ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கு, வாட் இஸ் சின் இல்லையா? இப்ப நியாயப்பிரமாணம் தான் பாவம் என்னவென்று நியாயப்பிரமாணம் சொல்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தான் விளக்குறார், வாட் இஸ் சின், பாவம்னா என்ன தெரிஞ்சுக்கோ. வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இச்சைனா என்ன? இச்சைனா என்ன? லஸ்ட். லஸ்ட் வேற, ஆசை வேற. பேராசை இல்லையா? பேராசைக்கும் வேற, ஆசைக்கும் வித்தியாசம். லஸ்ட்னாக்கா இச்சித்து. அதனால்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனாலதான் சொல்றார் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் வந்து சம்பளம் கொடுத்துருது. நிறைய இடத்துல வேலை செஞ்சா கூட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுறான். நான் போன முறை இந்தியாவுக்கு போயிருந்தப்ப எல்லாம் நார்த் இந்தியன்ஸு. அப்போ அந்த நார்த் இந்தியன்ஸு வந்து அவனுங்க இங்கே இருக்கவங்க தமிழ் ஆளுங்க அவங்ககிட்ட ஹிந்தி கற்றுக்கிட்டு அவனுக்கிட்ட ஹிந்தி பேசுகிறானுங்க. இப்போ நான் வந்து நீ தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுப்பா, நீ இங்கே பிழைக்க வந்துருங்க, நீ தமிழ் கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு இங்கே இருக்கவங்களோட பண்ணலாம். நீ வந்து எங்களை ஹிந்தி கற்றுக்க வைக்காத, நீ தமிழ் கற்றுக்கோ, தமிழ் கற்றுக்கிட்டு பேசு. அப்போ ஏன் நீங்கள் அங்கேருந்தா இங்கே வரீங்க? அவன் சொல்கிறான், சார் வடநாட்டில் வேலை கொடுப்பானுங்க, கூலி கொடுக்க மாட்டானுங்க. இங்கே வேலையும் தந்து கூலியும் தரானுங்க, அதனால தான் சார் இங்கே வரோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் வந்து கரெக்டாக சம்பளம் கொடுத்துரும். மனுஷன் கூட என்ன செய்ய மாட்டான், வேலை வாங்கிட்டு சம்பளம் தர மாட்டான். ஆனால் பாவம் என்ன செய்யுது, தன் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அதனால தான் ஆண்டவர் வந்ததுலேருந்தே எல்லாத்தையும் ரெண்டாய் படைச்சிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டார். நன்மை தீமை அறியத்தக்கதான விரிச்சம், ஜீவ விரிச்சம், மரணம் வச்சுட்டேன், ஜீவன் வச்சுட்டேன், ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், சாபம் வச்சிருக்கிறேன், ஜீவ வழி வச்சிருக்கிறேன், மரண வழி வச்சிருக்கேன். இயேசு வந்தவுடனே ஆண்டவர் ஒரு 2 வழி பிரசங்கம் பண்றார். மத்திய 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு வாசிங்க, 2 விதமான இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அவர் 2 வாசல் சொல்றாரு, இடுக்கமான நேரோ கேட் அண்ட் பிராட் கேட். இல்ல சென்னையில் ஒரு வழி இருக்கு, பிராட்வேன்னு பேரு. பிராட்வே பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டான் பிராட்வேன்னு. ஆனால் அவங்க இப்போ அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி 120 அடி இருந்தது. நாங்கள் பிடபிள்யூவில் வேலை செய்யும் போது இட் வாஸ் 120 feet பிராட்வே. இப்போ போய் ஆளுந்தா 25 அடி தான் இருக்கு. மீதி எல்லாம் சேட்டுங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ பிராட்வே ஆண்டவர் தான் சொல்றார், 2 விதமான வாசல்கள் வச்சிருக்கேன். ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று கேட்டுக்கு போகிற வாசல். விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நல்ல பெரிய ரோடாக இருந்தால் நம்ம தைரியமாக போகலான்ட்டு நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தே வாண்ட் டு கோ இன் எ பிராட்வே. ஆனால் இப்போ போட்டிங் டோல் போனால் சீக்கிரம் போயிடலாம், ஆனால் டாலர் கட்டணும் இல்லையா? குயிக்காக போயிடலாம்.
இருந்தாலும் லாங் டிஸ்டன்ஸ், பட் இட் கோஸ் வெரி ஃபாஸ்ட். டைம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், டோலில் பூந்து போகிறோம். ஆனால் நேரோவே ஆண்டவர் தான் சொல்கிறார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசலோ வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவங்க, பிரவேசிக்கிறவங்க சொல்லல, அதில் போகிறவர்கள் அநேகர், இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்ப நேரோ வே நீ கண்டுபிடிச்சாதான் அதுல போக முடியும். அதனால தான் சொன்ன நானே வழி, ஐ எம் த வே சொல்லிட்டார். அது நிறைய பேர் அந்த வே இன்னும் கண்டே பிடிக்கல, இயேசுவை இன்னும் கண்டே பிடிக்கல. அப்ப இரண்டு விதமான வழிகள். அதே போலதான் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் இதையும் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அநேக காரியங்களை குறித்து சொல்றார். ரெண்டு காரியங்களை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். எபேசியர் 5:8 இரண்டு விதமான பிள்ளைகளை சொல்றார், வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். once you were in darkness. நீங்க எப்படி இருந்தீங்க? இருளில் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? you were dark. கருப்பா இருந்தான், திடீர்னு வெள்ளை ஆயிட்டாங்க. அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், முன்பு இப்படி இருந்தீர்கள், அந்தகாரமா இருந்தீர்கள். முன்னாடி உங்களெல்லாம் பார்க்கவே முடியாது, அப்படி இருந்தீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You have become bright. ஏனென்றால் இருளில் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க the children of light என்றார். அதேதான் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப இருளின் அதிகாரம், once you were in the authority of darkness. சாத்தான் என்ன செய்ததான், ஒரு காலத்துல நம்ம எல்லாரையுமே சாத்தான் இருளில் வச்சிருந்தான். என்னன்னு தெரியல, தெய்வம் யாருன்னு தெரியல, இல்லையா? பரலோக ராஜ்யம்னா என்ன தெரியாது, நரகம்னா என்ன தெரியாது, செத்தா எங்க போவோன்னே தெரியாது. நிறைய பேர் கேளுங்களேன், செத்தானா சுடுகாடு போவானோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால சொல்ல முடியாது, இல்லையா? பிகாஸ் they were unaware of that. அதை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் ஆண்டவர் வந்ததுமே பிரசங்கத்திலே, முதல் பிரசங்கமே எல்லா பிரசங்கத்திலேயே சொல்லிட்டாரு. முதல் பிரசங்கம் மத்தேயு 4:17. ஜீசஸ் he started preaching. என்ன பிரசங்கம் பண்ணார்? முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். he started preaching about heaven. இல்லையா? வேற எந்த ரிலிஜன்லயுமே ஹெவன்ல சொல்றதே இல்லை. உலகத்தை புத்தரும் நிறைய பேசியிருக்காரு, எல்லாம் உலகத்தை பிரிச்சு தான் பேசியிருக்காரு, இல்லையா? அநேக ரிலிஜன் உலகத்தில் இப்படி வாழணும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா the first he started preaching about the kingdom of God. முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்படி இந்த பரலோக ராஜ்யத்தை போக விட்டால் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். செகண்ட் ஹெல். சைட் பை சைடா சொல்லிட்டே வராரு. நீ இப்படி செய்யலன்னா அப்படி ஆயிடுற, நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலைன்னா நரகத்துக்கு போயிடுற. அப்போ ஒவ்வொன்றையும் சொல்றாரு, there are only two options. You decide. ரெண்டே சான்ஸ் தான் இருக்கு. ஒன்று லெஃப்ட்ல போ, இல்லை ரைட்ல போ. ஒன்று நரகத்துக்கு போ, இல்லை பரலோக ராஜ்யத்துக்கு போ. இடுக்கமான வாசல்ல போ, இல்லாட்டி அகலமான வாசல்ல போ. மரண வழியில போ, இல்லாட்டி ஜீவ வழியில போ, இல்லையா? அப்ப இரண்டு காரியங்களை ஆண்டவர் பிரிச்சு நம்மை வழி நடத்துகிறார். அதுக்கு தான் கிருபை வந்தது, இல்லையா? கிருபையினாலே நம்மை அழைத்தார், கிருபையினாலே வழி நடத்தினார். கிருபை நம்மை என்ன செய்தது? மேற்கொள்ளுகிறது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. sin will not overcome you. கிருபைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, பாவம் மேற்கொள்ளவே கொள்ளாது இல்லையா? ஆனா நிறைய பேர் என்ன செய்யறது? கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 9ஆம் வசனம், வீண் மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை பொய்யான மாயை, பார்த்தீங்களா? பொய்யான மாயை அதை பின்பற்று. இப்ப பாருங்க, எல்லாம் உலகமே மாயை தான், வேனிட்டி. அதனால்தான் சாலமன் சொல்றான், வேனிட்டி வேனிட்டி, எல்லாமே மாய மாயை மாய. உலகத்தில் எல்லாம் பார்க்கறதெல்லாம் மாயை தான். ஆனா இந்த மாயை தேடி தான் ஓடுறாங்க இல்லையா? காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகுதில்லை. உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு போறாங்க, ஆனா கண்ணு திருப்தி ஆகலையே. சாப்பிடுறதுனால் வயிறு திருப்தி ஆகுதில்லை, காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகுதில்லை. எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. எவ்ரிதிங், எது பார்த்தாலும் இன்னும் அங்கே போய் பார்க்கணும், இதை பார்த்தா அங்கே போய் பார்க்கணும். ஒரு பள்ளத்தை பார்த்தா பள்ளத்தில் ஏட்டி பார்க்கணும், ஒரு மேடு இருந்தால் அந்த மேடை போய் பார்க்கணும். ஏனென்றால் எவ்ரிதிங், மனசு என்ன செய்யுது? இதை பார்க்கணும். பள்ளத்தையும் 10 பேர் 2 பேர் எட்டி பார்த்தான்னா 3ஆவது ஆளும் போய் பள்ளத்தை பார்ப்பான். ஒருத்தன் வானத்தை இப்படி பார்த்தான்னா 10 பேர் நின்று எல்லாம் மேலே பார்ப்பான். அப்போ மனுஷனுக்கு என்னென்னக்கா ஆங்ஸைட்டி அதை விட முடியல. அதனால தான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். ரோமர் 6:15 என்ன சொல்கிறது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமோ? கூடாதே. பார்த்தீங்களா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால், ஒன்று, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ளாது, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் செய்ய முடியாது இல்லையா? கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை வரமோ, இட் இஸ் எ கிஃப்ட். இலவசமாக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டார் இல்லையா? நம்ம கிஃப்ட் கொடுத்தா நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை, கிஃப்ட் வாங்கணும்னா ரொம்ப ஆசை. அது எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. ஏற்கனவே அவங்க வீட்டில் இருக்கும், ஆனாலும் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஃப்ரீ மிக்சி ஜெயலலிதா கொடுத்தாங்க, மிக்சி இருக்கவங்களாம் கூட வாங்க. கிரைண்டரு அது வாங்கி 1 மாதம் தான் ஓடுது, ஆனாலும் வாங்கிட்டாங்க இல்லையா? ஏன்னா இலவசமாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுத்தோம்னா நம்ம எல்லாம் வாங்கிடுவோம். ஆனால் இந்த கிஃப்டை வாங்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். என்ன கிஃப்ட் அது? தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பார்த்தீங்களா? இஸ் எட்டர்னல் லைஃப். அந்த கிஃப்டை வாங்கிறதுக்கு தான் ஆண்டவர். அதனால தான் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, வாசிங்க. 1 பேதுரு 3:7 வாசிப்போம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடினால். நித்திய ஜீவனாகிய கிருபை. அந்த கிருபைக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? எட்டர்னல் லைஃப். அந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப அந்த நித்திய ஜீவனாகிய அந்த கிருபையை நாம் சுதந்தரிப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய சமாதானம், பாதுகாப்பு, வழி நடத்தல் எங்கள் அனைவரோடும் கூட சதா காலம் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.